கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ட்ரேட் விண்டோ அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். சஞ்சு சாம்சனுடைய ட்ரேடு நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கேகேஆர் மிகப்பெரிய செக்மேட்டாக ஒன்று வச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் ஆர்சிபி இந்த ட்ரேட்ல பங்கேற்கல அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்திருக்கு. ஓவராலாக இப்போதைக்கு என்ன ரிப்போர்ட்ஸ் போயிட்டு இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறதாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆர்சிபிலேருந்து போயிடலாமா? ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியல. திஸ் மந்தோட எண்டில் தான் உங்களுக்கு ஹியரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே ஆர்சிபியோட இன்சைட் அப்டேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ட்ரேட் விண்டோவில் பங்கேற்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீமுமே நாட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில குறிப்பிட்ட டீம்ஸை தவிர பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு இந்த ட்ரேட்குள்ளே வரல. அதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட டீம்ஸ் வந்துட்டு உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸை மட்டும் மாற்றினா போதுங்கிற மாதிரி ஒரு சில டீம்ஸ் இருக்குது. அவங்க எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷனில் என்ன பண்ணலாமோ அதை பார்த்துக்குவாங்க. இப்போதைக்கு ட்ரேட் விண்டோவில் நாட்டம் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஆர்சிபி சைட்லையும் ட்ரேட் விண்டோக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பேட்டிங் யூனிட் பக்காவாக இருக்குது. அவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, எஸ் தயாலுக்கு பதிலாக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட். அது போக சின்ன சின்ன பிளேயர்ஸ், நிறைய அண்டர் ரேட்டட் பிளேயர், அது மட்டும் இல்லாமல் அண்டர் 19 விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சின்ன பசங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே கலட்டி விட்டுட்டு அதுக்கு பதிலாக பேக்கப்புக்கு இன்னும் 2-3 பேர் மட்டும் எடுத்தால் போதும், இருக்கிற டீமை ஸ்ட்ராங் பண்ணால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரியான பிளானை தான் அவங்க பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல போகிறாங்க, அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்சிபி கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை என்ன ஒரு தண்டனை, ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் ஆர்சிபி நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே வரப்போதாமா. ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு 15 டேஸுக்கு 15 நாளுக்கு ஆர்சிபி மூச்சு கூட விட மாட்டாங்க. என்ன அப்டேட்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பிளேயர்ஸுடைய லிஸ்ட் எல்லாம் வரும். அப்போ தான் ஆர்சிபியை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வரும். சரி ஓகே, அப்படியே கட் பண்ணால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க சஞ்சு சாம்சனை. இப்போ வரைக்குமே சிஎஸ்கேக்கு தான் ஒரு வரணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே கேகேஆர் ஒரு செக்மேட்டை வச்சிருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க டிமாண்ட் பிளேயர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. ஜடேஜாவை கேட்குறாங்க, ருத்ராஜை கேட்குறாங்க, தூபேவை கேட்குறாங்க. சிஎஸ்கே யாரையுமே தரதா கிடையாது. எங்களுக்கு சஞ்சுவும் வேண்டாம், யாரும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இருக்கக்கூடிய ஒரு கோர் டீம் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் யாரை கொடுத்து வாங்க போகிறாங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ இல்லைன்னா நீங்கள் ஆக்ஷனில் விடுங்க, ஆக்ஷனில் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் கேகேஆர் ஒரு பிக் மூவ் பண்ண போகிறாங்க. நாங்கள் ஆக்ஷன்லலாம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, ஸோ ஒரு பிக் பட்ஜெட்டுக்கு போயிடுவார், இப்போவே நாங்கள் ஒரு 2 பிளேயர் தரோம், எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபரை வச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் ஒரு பிளேயர் இல்லை 2 பிளேயராக நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த 2 பிளேயருமே ராஜஸ்தானுடைய பிளேயிங் லெவலில் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க சைட்லேயும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. யார் அந்த 2 பிளேயர் அப்படின்னா, ஒன்று ரமன்தீப் சிங், இன்னொன்று வந்துட்டு ரகுவன்சி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கேஷ் ரகுவன்சி எவ்வளோ சூப்பராக ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு யங் டேலண்ட் தான். நிறைய கேகேஆர் ஃபேன்ஸும் நீங்கள் என்ன முட்டாளா எதுக்கு ஒரு சின்ன பையன் ஒரு யங் டேலண்ட்டை கொடுக்குறீங்கன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கிளியராக ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க முடிவோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கௌதம் கம்பீரும் இந்த சைடில் இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமாக ஸ்ரேயாஸ் ஐயரையும் ஆக்ஷனில் விட்டுட்டாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு சாம்பியன் சைடாக இருந்து மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பர் கேப்டன் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. யாரை கொடுத்தாவது அந்த இடத்துல நம்ம சஞ்சு சாம்சனை அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு டீமில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவில் தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆர்ஆருக்கும் ஒரு செம ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கேஷ் ரகுவன்சி அந்த சைடு போனாரோ அப்படின்னா அவங்களுடைய யங் ஸ்குவாட் வந்துட்டு சூப்பராக பில்ட் ஆயிருக்கு. அண்ட் ரமன்தீப்பும் பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டரில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார். இப்போ ஓவரால் அவங்க லைனப்பை எடுத்து பார்க்கும்போது இப்படி ஒரு ட்ரேட் நடந்து அது பாசிபிளாக நடந்தது அப்படின்னா அவங்க லைனப்பை பார்த்தீங்கன்னா மேலே சூரியவன்சி அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுனில் இன்னொரு தரமான ஒரு பிளேயரை மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரகுவன்சி நம்பர் 4 சூப்பராக ஆடுவார், ரமன்தீப் ஆடுவார். ஸோ ரியான் பராக் அவர் தான் வந்துட்டு நம்பர் 4 3 அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகும். இது போக ஒரு யங் டேலண்ட் ஒரு 2-3 ஹிட்டர்ஸை மட்டும் அவங்களுடைய டவுன் ஆர்டரில் பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பேட்டிங் யூனிட்டாக யங்ஸ்டர் ப்ளஸ் ஒரு ஹிட்டிங் காம்பினேஷனோட இருக்கக்கூடிய ஒரு பேட்டிங் யூனிட்டாக அவங்க தெரிவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய பிளான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. பட் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் அக்செப்ட் பண்ணணுமே. ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது 3 பேர் சேர்ந்து அக்செப்ட் பண்ணணும். ஒன்று ஆப்போசிட் டீமு, இன்னொன்று கரண்ட் மேனேஜ்மெண்ட், அது போக அந்த பிளேயர் 3 பேரும் ஒதுக்கிட்டா மட்டும்தான் அந்த ட்ரேட் நடக்கும். ஒரு ஹர்திக் பாண்டியாவோடது, ஒரு கேமரூன் கிரீனோடதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருப்போம். இந்த தடவை சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. ஆனால் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஒத்துக்கல. ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் நம்ம கேகேஆருக்கு கொடுத்துடலான்னு பார்த்தாலுமே இப்போ சஞ்சு சாம்சன் ஒத்துக்கல. இந்த மாதிரி பல பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ ஆர்ஆர் வந்துட்டு நல்ல மூவ் எடுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை கேகேஆருக்கு போனால் சஞ்சு சாம்சனுடைய கேப்டன்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய விருப்பம் என்ன? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.